அனைவருக்கும் வணக்கம். நீட் எக்ஸாம் எழுத போறீங்களா? இந்த வீடியோ உங்களுக்காக தான். நீட் எக்ஸாம் எழுதுறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் ஆன டீட்டெயில்ஸை முன்கூட்டியே ரெடி பண்ணி வைக்கிறது. நீட் எக்ஸாம் பத்தின நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு சில வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ, டெலிகிராம் மெசேஜ் மூலமாகவோ, இல்லை ரேண்டம் யூடியூப் மூலமாகவோ நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதோட அஃபிஷியல் வெப்சைட்ல செக் பண்றது என்னைக்கும் நல்லது. நீட் வெளியிட neet.nta.nic.in இந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இந்த லிங்கை செக் பண்ணும்போது லேட்டஸ்ட் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஒன்ஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் வெயிட் பண்ணாம நீட் எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அதுக்கு அப்ளை பண்றதுக்கு சில டாக்குமெண்ட்ஸை நீங்க ரெடி பண்ணி வைக்கணும்ல, அதை நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நீங்க ரெடி பண்ண வேண்டியது உங்களுடைய ஆதார் கார்டு. ஆதார் கார்டுல உங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஏஜ், ஜெண்டர், ஃபாதர்ஸ் நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட், எங்க கேட்டகரி அப்ளிகபிளா இருந்தா அது வேலிடா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட், உங்களுடைய மார்க் ஷீட்ஸ், எஜுகேஷனல் சர்டிபிகேட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டா இருந்தா உங்க யூடிஐடி டீட்டெயில்ஸையும் சரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்ததான் உங்களுடைய போட்டோகிராஃப்ல எவ்ரி இயர்ஸும் அதுக்கான ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பர்ஃபெக்டா செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி போட்டோகிராஃபை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், ரைட் ஹேண்ட் ஃபிங்கர் பிரிண்ட், தம்ப் இம்ப்ரெஷன், இதுல ஸ்பெசிபிக் ரெக்யர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி முன்னாடியே டீட்டெயிலா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்க டீட்டெயிலா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நீட் அப்ளிகேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடியை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலதான் அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வரும். கம்யூனிகேஷன் கரெக்டா இருந்தாதான் நீங்க அந்த அப்டேட்டை தெரிஞ்சுக்க முடியும். அப்ளிகேஷனை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிருங்க. அப்ளிகேஷன் ஒன்ஸ் சப்மிட் ஆனதுக்கப்புறம் அப்படியே வெளியே வராம அதோட ஃபீ இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக கொடுத்ததுக்கப்புறம் சப்மிட் ஆகும் இல்லையா, அப்போ வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷன் பேஜ் வருதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்க கன்ஃபர்மேஷன் பேஜ் வந்தோடனே டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒரு மொபைல் சோர்ஸ் மட்டும் இல்லாம லேப்டாப் இல்லைன்னா வேற ஏதாவது ஹார்ட் காப்பி அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ நீட் அப்ளிகேஷன் எப்படி சப்மிட் பண்றதுங்கிறத பார்த்தோம். இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். என்டிஏ விசஸ் எம்சிசி விசஸ் ஸ்டேட் கவுன்சிலிங். அதாவது நீட்ல என்டிஏ நடத்தலாம், ஆனா கவுன்சிலிங்ஸை என்டிஏ தான் நடத்தணும்னு நினைச்சுக்காதீங்க. ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்ஸ்க்கு எம்சிசியை ஃபாலோ பண்ணணும். ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்ஸ்க்கு ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டியை நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு அதனுடைய டீட்டெயில் புரியும். நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களோட பெற்றோர் யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த குழந்தைக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சரிபார்த்து ரெடி பண்ணி வைங்க. அப்பதான் அந்த கடைசி நிமிஷத்துல எந்த மிஸ்டேக்கும் இல்லாம டாக்குமெண்ட்ஸ்னால நம்ம டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிற நிலைமை வராது. இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல நீட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பேரண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு சைடு கேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.